அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களை பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷராக எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மன்றத்தை வந்து கிடைச்சாலுமே அவருக்கான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே அவருடைய திரைப்படங்களை திரையில பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களுடைய முதல் காதலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது நீங்கள் நினைக்கலாம், முதல் காதல் ஷாலினி தானே, அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க, நீ ஏன் திடீர்னு முதல் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறேன்னு கேட்கலாம். எஸ், அஜித்குமார் அவர்கள் வந்து முதல்ல காதலிச்சது ஷாலினி அவர்களை கிடையாது, இன்னொரு ஹீரோயினி தான். பட் இதை வந்து அஜித்குமார் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இதை பார்த்த கேட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் அஜித்குமார் அவர்கள் வந்து தப்பாலேருந்து பேசலை, தவறாக வந்து எதுவும் நடந்துக்கவும் இல்லை. பட் ஆனால் அந்த பழைய வீடியோ ஒன்று இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தன்னோட முதல் காதலை பற்றி அஜித்குமார் அவர்களை மனம் திறந்து பேசின அந்த ஒரு விஷயம் தான் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி தான் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அந்த நடிகை யார், அது மட்டும் இல்லாமல் எப்போ இவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆச்சு, எதனால இவங்க லவ் வந்து கை கூடாமல் போச்சு, ஸோ திருப்பி எப்படி ஷாலினி இவர்கள் வந்து இவங்களோட லைஃப்பில் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நடிகர் அஜித்குமார் அவர்களை பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ரசிகர்களை வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் பயன்படுத்த மாட்டார். நான் நடிக்கிறது என்னோட வேலை, நீங்கள் எனக்காக தேவையில்லாமல் வந்து செலவு பண்ணக்கூடாது. படம் பார்க்குறீங்களா, அதில் சந்தோஷமாக இருக்கீங்களா, அதோடு நிறுத்திக்கோங்க. நடிகருக்காக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க. முதல்ல உங்களோட குடும்பத்தை பாருங்க, அதுக்கப்புறம் படத்தை பாருங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாருக்குமே அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகர் தான் அஜித்குமார் அவர்கள். இவருடைய நடிப்பில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து வெளியாகி இருந்துச்சு. இந்த படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு, வசூல் ரீதியாகவும் சாதனை படைச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் AK-64 எப்போ வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லார் மத்தியிலுமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அறிவிப்புமே அப்டேட்டுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால சீக்கிரம் படத்தை ஸ்டார்ட் பண்ணி படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இதில் அஜித்குமார் அவர்களுடைய மனைவி பற்றி பேசணும்னா ஷாலினி அஜித்குமார், இவங்க வந்து ஆரம்பத்தில் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தாங்க, ஒரு ஹீரோயினாக ஜொலிச்சுட்டு தான் இருந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறமா குடும்ப வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இப்போ குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சினிமாவுக்கும் அவங்களுக்கும் வந்து இப்போ ரொம்ப விலகல் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சினிமாவோட நடிக்கிறதே கிடையாது. இவங்க AK-64 படத்தில் இவங்க வந்து தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ள போவதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அஜித்குமார் அவருடைய பழைய பேட்டி ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ எஸ், அதில் வந்து தன்னோட முதல் காதலை பற்றி அவங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அந்த முதல் காதல் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நடிகை ஹீரா. நடிகை ஹீரா இவங்க அஜித்குமார் சார் கூட சேர்ந்து படங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக காதல் கோட்டை படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தொடரும் படத்துலையுமே அஜித்குமார் அவர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. காதல் கோட்டை படத்தில் வந்து கொஞ்சம் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்போ கொஞ்சம் தில்லுமுள்ளு வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. அதாவது ஒருதலை காதல் கிடையாது. ஹீரா அண்ட் நம்மளுடைய நடிகர் அஜித்குமார் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் காதலிச்சிருக்காங்க. இவங்களுடைய காதல் வந்து இவங்களோட வீட்டுக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் வீட்டில் வந்து ஒத்துக்கவும் இல்லை. அஜித்குமார் அவர்களுடைய வீட்டில் வந்து ஒத்துக்கவும் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்க, ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு காதல் கல்யாணம் இது எல்லாமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இவங்களுடைய காதல் வந்து ஃபஸ்ட்டு நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. அஜித்குமார் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பேட்டியில் எல்லாருமே எங்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, உன்னோட தனிப்பட்ட விஷயத்த பொது வெளியில் சொல்லாத, நடிப்பு வேறு, ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணக்கூடாது, அதுவும் பர்சனல் விஷயங்களை வந்து வெளியே ஷேர் பண்ணவே கூடாது அப்படின்னு தான் எங்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்க சொல்கிறப்போ எனக்கு வந்து வினோதமாக இருக்கும். நம்ம கூட பணியாற்றவங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்க, ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னை பற்றி நான் சொல்கிறது அது எனக்கு தப்பாக தெரியல. இப்போ வந்து நான் ஹீராவை காதலிக்கிறேன் அப்படின்னா நான் காதலிக்கிறேன் தான் அப்படின்னு சொல்ல முடியும். காதல் ஒன்றும் தவறு கிடையாது, காதல் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே. அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு வந்து எதுக்கு தயங்கணும், எதுக்கு மறைக்கணும். ஸோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாம், எஸ், நாங்கள் 2 பேருமே காதலித்தோம், அது ஒரு சில காரணங்களால் எங்களுக்கு வந்து ஒத்து வரலை, நாங்கள் அதனால் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. எஸ், என்னென்னா 2 பேருமே காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆயிருக்கு, மன வருத்தங்கள் ஏற்பட்டு 2 பேருமே வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து நடிகர் அஜித்குமார் அவர்கள் அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. ஆமாப்பா, நான் வந்து நடிகை காதலித்தேன், அந்த ஹீரோ வந்து நாங்கள் 2 பேருமே காதலித்தோம். ஆனால் 2 பேருக்கும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் பிடிக்காமல் போயிடுச்சு. அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்து செட் ஆகலை. ஸோ அதனால தான் நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹீரா அவர்கள் வந்து இதயம் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இதயம் படத்தில் வந்து முரளி அவர்கள் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதில் இவங்களுக்கு வந்து பொட்டு வச்ச ஒரு வட்ட நிலா இந்த பாடல் வந்து
ஒரு பெரிய லெவலில் பேர் வாங்கி கொடுத்துருந்துச்சு. அதில் இவங்களுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருடா திருடா படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டுமே இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய மொழிகளில் நடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரொம்பவே முன்னணி நடிகையாக தான் வளம் வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சினிமா விட்டு ஒதுங்கிட்டாங்க. இவங்களுக்குமே வந்து கல்யாணம் ஆச்சு. ஆனால் கல்யாண வாழ்க்கை வந்து இவங்க நினைச்ச மாதிரி அமையறதுனால விவாகரத்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தனியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நீ பாதி நான் பாதி, அதுக்கப்புறமா காதல் கோட்டை, அவ்வை சண்முகி இப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையுமே பெரிய அளவில் தெரியக்கூடிய படங்கள்லையுமே நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் இவங்களுமே காதல் வந்து அஜித்குமார் அவருடைய காதலில் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய காதலுமே கைகூடலை. அதாவது அவங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்களே பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமர்க்களம் திரைப்படத்தில் தான் நடிகை ஷாலினி வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு ஜோடியா, யாருக்குன்னா அஜித்குமார் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த திரைப்படத்தில் இருக்கிறப்போ வந்து நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ஷாலினி அவர்கள் மேலே வந்து லவ் வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து 2 பேருமே வந்து காதல் வந்து சொல்லிக்கிட்டு 2 பேருமே வந்து சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த காதல் வந்து கைகூடி இருக்கு நம்மளுடைய நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு. இந்த காதல் விவகாரத்தை பற்றி அமர்க்களம் படத்தோட டைரக்டர் வந்து சொல்லியிருந்தார். என்னன்னா அஜித்குமார் அவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஷாலினி அவர்கள் மேலே லவ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் இவருடைய ரியாக்ஷன் எல்லாம் பார்க்குறப்போ தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஒரு ஷூட்டிங் டைம்லலாம் சொல்லிட்டாரு, சார் இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க, இல்லாட்டா நானே இந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அஜித்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் 2 பேருக்குமே காதல் வந்து அவ்வளோ ஒரு லவ்வாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சீன்ஸில் எடுக்கிறப்போ உண்மையான லவ் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்களுடைய காதல் கதைகள் எல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஹீரோ அவர்களுடைய காதல் வந்து கை கொடுக்காத பட்சத்தில் ஸோ அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டார். சில இப்போது பொறுத்த வரைக்குமே நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் ஓப்பனாக சில விஷயங்கள் பேச மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நடிகை கூட வந்து பிரேக்கப் ஆச்சு, ஒரு நடிகர் கூட பிரேக்கப் ஆச்சுன்னா எஸ் அவங்க வந்து என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாங்க, இப்படி அவங்க வந்து தப்பாக இருக்கிறாங்க, அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அஜித்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எஸ் நாங்கள் 2 பேருமே காதலிச்சோம், அது உண்மை தான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோம். ஆனால் வந்து எங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒத்து போகலை. ஸோ அதனால தான் 2 பேருமே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு யார் மேலேயும் குறை சொல்லாமல் 2 பேருக்கும் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் ஒத்து போகலை. ஸோ அதனால தான் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு மியூச்சுவலாக சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து காதலிச்சு, அதாவது ஷாலினி அவர்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களை வந்து இப்போ குழந்தைகள் இருக்காங்க, அந்த குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், எந்த ஒரு ரசிகரையுமே பயன்படுத்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடவுளை அஜித் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ அந்த நேரத்தில் கூட இப்படி சொல்லாதீங்க, தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண வரமே இவர் மட்டும்தான். இவருடைய நடிப்பில் வந்து கடைசியாக குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாச்சு. அதுக்கப்புறமா கார் ரேஸில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறாரு. இந்தியாவுக்காக நிறைய பெருமையும் சேர்த்துட்டு இருக்காரு. இவருக்குன்னு ஒரு தனி டீமுமே இருக்காங்க. இவங்க மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றியுமே பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. தோல்விகள் தழுவினாலும் அடுத்தடுத்து முன்னேறி போட்டியிட்டு இந்தியாவுக்காக பெருமைகளை தேடி தந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கார் ரேஸில் ரொம்பவே பிஸியாக தான் இருக்கிறாரு. ஸோ இருந்தாலுமே நம்மளுடைய ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அடுத்து AK64 இப்போ வரும், நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணணும், தயவு செஞ்சு சீக்கிரம் படம் நடிங்க அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் 64 படத்தை வந்து இயக்குறாரு. இந்த படத்தை பத்திர அப்டேட் வந்து அடுத்த மாதங்களில் இருந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு இடையில் அஜித்குமார் அவர்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் கொடுக்கறது, சம்பளம் கொடுக்கறதுல தயாரிப்பாளர்கள் வந்து தயக்கம் காட்டுறாங்க. அவர் கேட்கக்கூடிய அமௌண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பேக் அடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் படத்தை பத்திர அப்டேட் வராமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து அஜித்குமார் அவர்களே சொந்தமாக தயாரிக்க போகிறார் அப்படின்ற மாதிரியுமே வந்து ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதுலேயுமே நம்மளுடைய ஷாலினி அஜித்குமார் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ள போவதாகவுமே தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இதனாலேயே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக எப்பவும் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். என்னென்னா மங்காத்தா அப்புறம் பில்லா இந்த மாதிரி ஒரு லுக்கில் திருப்பி கம்பேக் கொடுப்பாரா, அந்த மாதிரி லுக்கில் நாங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் வந்து ஆவலாக இருக்காங்க. குட் பேட் அக்லியுமே வந்து ஒரு நல்ல படம் தான், நல்ல வெற்றி படமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. வசூல் ரீதியாகவும் ஒரு சாதனை படைச்சிருந்துச்சு. ஸோ அடுத்த படம் எப்போ நடிக்க போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு வீடியோ, அதாவது அவருடைய முதல் காதல் பற்றி அஜித்குமார் அவர்கள் ஷேர் பண்ண எந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.